7ஆம் மாதம் 10ஆம் தேதி 2026. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து பழனிமலை முருகன் கோயிலில் நைட்டு 10:30 மணிக்கு மலை விட்டு இறங்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நான் கோயிலுக்கு வந்தது, சாமி கும்பிட்டது இதெல்லாம் என்னாலேயே நம்ப முடியல. காலையில் சோறு திங்கும்போது எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரிம்மா இன்றைக்கி கிருத்திகை, கோயிலுக்கு போனால் பரவாயில்லன்னு. அப்புறமேட்டு கம்பெனிக்கு போகிறோம். கண்ணண்ணன், வெற்றி, நான் 3 பேர் உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. இன்றைக்கி கிருத்திகை, இதுக்கு மேலே கிளம்புனா கூட கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி யதார்த்தமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். சொல்லிகிட்டு இருந்த நேரம் கரெக்டாக சரியா கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு மனசில். ஃபோன் பண்ணி கேட்குறேன் அம்மாட்ட, இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டுலான் இருக்கிறோம்மா அப்படின்ட்டு. அவங்களும் ஃபஸ்ட்டு என்னப்பா, நான் 2 நாள் கழித்து பருவதமலை போகிறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிற, என்ன தான் பண்ணுவோம், காசு எங்கே வச்சுருக்கிறேன்னாங்க. அப்புறமேட்டு கட் பண்ணிவிட்டேன் நானே. திரும்ப அவங்களே கூப்பிட்டு சரி போயிட்டு வா அப்படின்னாங்க. அப்புறமேட்டு கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு இப்போ தான் இறங்கிட்டு இருக்கிறேன். மதியானம் 3:15க்கா? மதியானம் 3:15க்கு அயோத்தியா பட்டணத்தில் பஸ் ஏறி 1ஆம் நம்பர் பஸ் ஏறினேன். 1ஆம் நம்பர் பஸ் ஏறி கொல்லாம்பட்டி போய் இறங்கிட்டு அங்கே கரெக்டாக 3:55 சம்திங் 4 இங்கே 4 மணிக்கு ஈரோடு பஸ் ஏறினேன். 5:30 மணிக்கு பழனி போகிற பஸ் ஈரோட்டில் ஏறினேன். 5:35 எடுத்தாங்க. 8:45 கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. வந்தேன் 9 மணிக்கு வந்து பார்த்தா கோவில் கேட்டு சாத்தி விட்டாங்க. கோவில் கேட்டு சாத்தின வாட்டி அவ்வளோதான், யாரையும் விட மாட்டேன்னாங்க. எனக்கெல்லாம் மனசே இல்லை. என்னடா இது முருகா, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன் முருகா, கோயிலுக்கு வந்துட்டு சாமி பார்க்க முடியல முருகா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு, கோயிலில் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அந்த கேப் வழியாக ஆளுங்கள்லாம் 1-2 பேர் வந்தாங்க. அந்த கேப்பில் போந்து நானும் கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு முருகனையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்குது. இன்றைக்கி இது 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை. வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். பழனிக்கு வந்த அனுபவத்தில் இன்றைக்கி பார்த்த மாதிரி முருகனை பார்த்ததே கிடையாது உண்மையிலேயே. ஹாயா, ஹாய், நன்றி. அப்போ சாமி மூச்சு வாங்குது. பாட்டியும் சேர்த்து எடுக்கலாமல்ல, 80 வயசு பாட்டி நடந்து வர்றாங்க மேல இருந்து. கவனிக்கிறீங்களா? 85 வயசு பசங்க தான். நீங்க போட்டு விடுங்க இன்ஸ்டாகிராம்ல. நடக்க முடியாம கூப்பிட்டு வர்றாங்க பாருங்க, அதனால கேட்டேன். சரி. 80 வயசு ஆச்சு, அவங்க நடந்து வர்றாங்க. பார்த்தா 4 பேர் கண்ணு பட்டு போயிடும். வேணாம், 4 பேர் கண்ணு பட்டுருவாங்க. உண்மையில கண் திருஷ்டி இருக்குது.